குளத்தூர்மணி, கோவை ராமகிருஷ்ணன், விடுதலை ராஜேந்திரன், லோகு ஐயப்பன், வன்னியரசு இவங்கெல்லாம் தான் வந்து உதவி பண்ணாங்க. இவங்களை தாண்டி சீமான் அவர்கள் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்குறாங்க. தலைவர் இல்ல அப்படிங்கிறது மாதிரியான ஒரு சூழல் உருவானதுக்கு அப்புறம் மௌனிக்கப்பட்டது ஆயுதங்கள் மட்டும் அல்ல, தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த வாடகை வாய்களும் தான். அதன் பிறகு யார் பேசுனது? தமிழ்நாட்டு மேடையில யார் ஏறி பிரச்சனையை பேசுனது? 2009க்கு முன்பு வரை வந்து சீமான் அவர்கள் தலைவர் சந்திச்சது பொறுத்தெல்லாம் பேசல. கட்சி ஆரம்பிச்சது பிறகு தொடர்ந்து ஒரு பொய்யா சொல்லிட்டு வராரு. எங்களுக்கு வந்து அதை பார்த்துட்டு எங்களால வந்து ஜீரணிக்க முடியல, அதனாலதான் இப்ப வந்து பேசுறோம் அப்படிங்கிறாங்க. ஈவேராவை நாம் தமிழர் கட்சி ஏறி அடிக்கிற போது ஈவேராவினுடைய உண்மை முகத்தை நாங்கள் வந்து மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுகிற போது நீங்க வந்து இல்ல இவர் பொய்யா பேசுறாரு, 15 வருஷமா என்னையா பண்ணிட்டு இருந்தீங்க? நீங்க அந்த ஆதாரங்களை வெளியிட்டா நாம் தமிழ் கட்சியை தடை பண்றதுக்கு ஒரு வாய்ப்பா அமையும். இப்ப வருண் கூட வந்து வட இந்தியாவில போய் பேசிட்டு வந்தார்ல ஐபிஎஸ் வருண். ஆமாங்க தம்பி, அதை அவங்களை செய்ய சொல்லுங்க. ஆதாரம் என்கிட்ட இருக்கு, ஆதாரம் என்கிட்ட இருக்குன்னு சொல்றாருல சந்தோஷ், அந்த ஆதாரங்களை வெளியிட்டு நாம் தமிழ் கட்சியை தடை பண்ண சொல்லுங்க. நகரம் பேசுறவங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு திரு களஞ்சியம் அவர்களை சந்தித்து சீமான் குறித்து சர்ச்சைகள் குறித்து பேச போறோம். சார் வணக்கம் தம்பி. இந்த பிரச்சனை வந்து ஆரம்பிச்சது பெரியார் குறித்து திரு சீமான் அவர்கள் வந்து தப்பா பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி தான் கடந்த 2 வாரங்களுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிச்சு. ஆனா இப்ப இந்த பிரச்சனை பெரியாரை எல்லாம் தள்ளிட்டு திரு சீமான் அவர்கள் வந்து இலங்கைக்கு போனாரா, அந்த போட்டோ உண்மையா, அங்க வந்து என்ன செஞ்சாரு எல்லாமே பொய்ங்கிற மாதிரி ஒரு விவாதமே மாறிடுச்சு. ஏன் பெரியார்கிட்ட இருந்து சீமான் அவர்கள் வந்து இலங்கை போனது அந்த விஷயமே மாறின காரணம் என்னன்னு நினைக்கிறேன்? அதாவது அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் இந்த திராவிடத்தை அடியோட சாய்ச்சு திராவிடம் என்கிற அந்த சொல்லையே தமிழ் நிலப்பரப்பில் இருந்து அகற்றணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சியில அவர் வந்து ஆய்வு செஞ்சு பார்த்தா அதற்கு அடிப்படையா இருக்கிறது வந்து பெரியார் தான் இருக்கார். இங்க வந்து நான் எல்லாம் படிக்கிறதுக்கு யாரு காரணம் அப்படின்னா பெரியார் காரணம். என்ன பெரியார் என்ன ஆட்சி அதிகாரத்துல இருந்து செயல் திட்டங்கள் வகுத்தாரா? இல்ல போராடினாரு அப்படிங்கிறாங்க. இல்ல, எல்லாரும் படிக்கணுங்கிறதுக்காக என்ன போராடினாரு? என்ன போராடினாரு? சொல்ல போராட்டங்கள்னு நிறைய சொல்றாங்க. இல்ல இல்ல, அதெல்லாம் எதுவும் பண்ணல அவர். இவங்க நீங்க நல்ல சட்டை போடுறதுக்கு பெரியார் தான் காரணம். ஏன் பெரியார் வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து எல்லாரும் சட்டம் போடணும்னு சட்டம் போட்டாரா? நான் கேட்குறேன். பெரியாரு உட்காந்து ஒரு இதுல வந்து விடுதலையில எழுதிட்டு இருப்பாரு. அவர் எழுதுனதெல்லாம் போராட்டமா? தாழ்த்தப்பட்ட மக்கள் கோவில் நுழைவு போராட்டம் எத்தனை போராட்டம் நடத்தினார் அவரு? சொல்லுங்க பாப்பா. வைக்கமா சொல்லுவாங்க, வைக்கத்துக்கு போனாரு. தம்பி, வைக்கம் போராட்டத்துக்கும் பெரியாருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? போயிட்டு வந்தவருக்கு சம்பந்தம் இருக்கா? சொல்லுங்க. வைக்கம் போராட்டம் அவர் போறதுக்கு முன்னாடியிலேயே தொடங்கி நீண்ட நாட்கள் நடந்துட்டு இருக்கு. அது ஆலய நுழைவு போராட்டம் கிடையாது. அந்த தெருவுலையே நடக்கக்கூடாதுங்கிற அங்க இருக்கக்கூடிய ஈழவ மக்களை, மீனவர் மக்களை அந்த தெருவுலையே நடக்கக்கூடாதுங்கிறான். அந்த கோவில் இருக்க தெருவுக்குள்ள அதற்காக திட்டமிட்டு அவங்க அந்த தெருவில் ஒரு நாளைக்கு 4 பேர் 5 பேரை நடக்க வைக்கிறது, 5 பேரை கைது செய்யறதுன்னு வருஷ கணக்கா அந்த போராட்டத்தை, தெருவில் நுழைகிற போராட்டத்தை நடத்திக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு வந்து பெரிய ஆதரவு அந்த கேரள மாநிலத்தில் இல்லாதனால காங்கிரஸ் கட்சி தமிழகத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியின் தலைவரை போய் கலந்துக்க சொல்றாரு. அன்றைக்கு எதிர்பாராத விதமா காங்கிரஸ் கட்சியின் தலைவரா பெரியார் அவர்கள் இருக்காங்க. பெரியார் வந்து போக மாட்டேன்ட்டு இருக்காரு. ராஜாஜி பெரிய அளவுல அழுத்தம் கொடுத்து பெரியார் வந்து அங்க வந்து போறாரு அப்படிங்கிறது தான் நம்ம வந்து புத்தகங்கள் வாயிலாக நம்ம படிக்கிறது. நீங்க இப்ப பெரியாரை எதிர்த்து பேசுறவங்க என்ன சொல்றாங்கன்னா, திரு சீமான் அவர்கள் இப்ப நாம் தமிழ் கட்சியில உள்ளவங்க என்னன்னா பெரியார் வெர்சஸ் சூழல் உருவாக்குறாங்க, பெரியார் பெருசாங்கிற சூழல் உருவாக்குறாங்கன்னு. அப்படி கிடையாது அவங்க சொல்றாங்க. இல்ல நீங்க வந்து ஒரு திராவிடத்திற்கு ஐக்கானா நீங்க வந்து ஈவேராவை வச்சீங்க அப்படின்னு சொன்னா, நாங்கள் தமிழ் தேசியத்தின் ஐக்கானா நாங்க தமிழின தலைவரை வைக்கிறோம். இது 2 தான் வந்து இங்க இருக்கக்கூடிய கருத்தியல் மோதல். அதனாலதான் நாங்க கேட்கிறோம், இங்க நடந்தது எல்லாத்துக்கும் வந்து ஈவேரா தான் காரணம் அப்படின்னா ஈவேரா என்னவா இருந்தாரு இங்க? நான் கேட்கிறேன். இந்தி பள்ளிக்கூடம் அவர் தான் நடத்தினாரு.
இந்தி இந்தி போராட்டங்கள்ல கலந்துக்கிறவங்க மேல வந்து நெருப்பு வச்சு கொளுத்தணுங்கிறதுக்காக எல்லாரும் கையில தீப்பெட்டியாவும் மண்ணெண்ணையை வச்சுக்கிட்டு கையில கத்தி வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லி மிரட்டினாரு. திராவிட நாடு திராவிட நம்ம எல்லாரும் வந்து திராவிடர்கள்னு சொல்லி தமிழ் இனத்தினுடைய அடையாளத்தை மறைச்சாரு. ஆனா அவர்தான் தமிழ்நாடு தமிழருக்கேங்கிற தமிழ்நாடு தமிழருக்கேங்கிற முழக்கம் வருது இல்லைங்க. எப்பவுமே இவங்க வந்து அடுத்தவர்களுடைய போராட்டத்தை, அடுத்தவர்களுடைய கொள்கையை, அடுத்தவர்களுடைய முழக்கத்தை தன்வயப்படுத்தி முத்திரை குத்திக்கிறதுல இவர்களை அடித்துக்கொள்ள ஆளே கிடையாது. அந்த தமிழ்நாடு தமிழருக்கே என்கிற முழக்கம் சோமசுந்தர பாரதியார் அவர்கள் மரமலை அடிகள் அவர்களுடைய தலைமையில் நடந்த மாநாட்டுல அறிவிச்சது. அந்த மேடையில இவர் இருந்தார். அதுக்கு அப்புறமா அதை இவர் எடுத்துக்கிட்டு அடடே இது நல்ல முழக்கமா இருக்கேன்னு எடுத்துக்கிட்டு எல்லாரும் கையில பச்சை ஊத்திக்குங்க, எல்லாரும் வந்து தமிழ்நாடு தமிழருக்கேன்னு சொல்லுங்கன்னு சொன்னாரு. ஆனா கடைசியா அது எங்க போய் நின்னுச்சு? திராவிட நாடு திராவிடருக்கேன்னு போய் நின்னுச்சா இல்லையா? அப்போ எல்லாத்துக்கும் பெரியார் தான் காரணம் அப்படின்னு சொன்ன போது அண்ணன் சீமான் அவர்கள் அந்த பெரியாரை இந்த நிலப்பரப்புல வீழ்த்துறதற்கான முன்னெடுப்புகளை செய்தார். பெரியார் எவ்வளவு முரண்பாடான ஆளு. பெரியார் பெண் இனத்துக்கு எதிராக என்ன மாதிரியான கொடூரமா பேசியிருக்காரு. பெரியார் இங்க இருக்கக்கூடிய பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராக எப்படி எல்லாம் பேசியிருக்காரு. இஸ்லாமிய சமூக மக்கள், கிறித்துவ சமூக மக்களுக்கு எதிராக எப்படி எல்லாம் பேசியிருக்காரு. பெரியாரினுடைய மொழி கொள்கை எவ்வளவு மட்டமானது, எவ்வளவு கேவலமானது. பெரியாரினுடைய ஆங்கில ஆதரவு கொள்கை இந்த நிலப்பரப்புல என்ன மாதிரியான மாற்றங்களை இன்னைக்கு ஏற்படுத்தி நம் தாய்மொழி தமிழ் மொழியை கல்வியிலிருந்து வெளியேற்றி இருக்கு. 2 தலைமுறை பிள்ளைகள், தமிழ் எழுத படிக்க தெரியாத தலைமுறை பிள்ளைகள் உருவாகி வச்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் யாரு காரணம்? இந்தியாவில் இருக்க எந்த மாநிலத்திலேயாவது பேசுற மொழி அழிஞ்சு போயிருங்கிறதுக்காக இந்தி வரக்கூடாதுன்னு 300 பேர் செத்து போன வரலாறு இருக்கா? இங்கதானே செத்து போனா. அந்த வரலாறெல்லாம் மறைச்சு எல்லாத்துக்கும் ஈவேராதான் காரணம் அப்படின்னு சொல்றதை நாங்கள் ஏற்க முடியாது. சரி, அப்படி 300 பேர் செத்து போனான்ல, செத்து போனவனுடைய சாம்பலை அள்ளி பூசிக்கிட்டு தானே திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துச்சு. வந்ததுக்கு அப்புறமா தமிழ் மொழியை வளர்த்துச்சா? தமிழ் மொழியை கல்வியிலிருந்து வெளியேற்றியது யாரு? சட்டம் இயற்ற இடத்துலயும் இவங்க தானே இருந்தாங்க, அதிமுக திமுக. ஏன் தாய்மொழியை வளர்ப்பதற்கான சட்டங்களை ஏன் இயற்றல? ஏன் கல்வி மொழியா தமிழ் இல்ல? ஏன் வழக்காடு மொழியா இல்ல? ஏன் வழிபாட்டு மொழியா இல்ல? ஏன் அலுவல் மொழியா இல்ல? இந்த கேள்விகளை நாங்கள் எழுப்புகிற போது நீங்க யாரை தூக்கி வந்து நிறுத்துறீங்கன்னா ஈவேராவை தூக்கி வந்து நிறுத்துறீங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம்னா, திரு விடுதலை அவர்களே பெரியாரை பார்த்துதான் எல்லாமே அங்க அங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாரு, அங்க எல்லாத்தையும் வந்து நடைமுறைப்படுத்தினாரு, சமூக நீதி எல்லாம் அங்க கொண்டு வந்தாரு அப்படிங்கிறாங்க. பெரியாரை உள்வாங்கிய அதைதான் நான் சொல்றேன். இப்ப நம்ம வந்து நல்ல புரிஞ்சுங்க, சில விஷயங்களை நல்லா புரிஞ்சுங்க. 2003ல தமிழின தலைவரோட 50வது அகவை நிகழ்வு. 2004ல அவருக்கு 50வது அகவை வரப்போகுது. 2003லயே அதற்கான ஏற்பாட்டை செய்யறாரு. யாருன்னா அனைத்துலக தொடர்பகத்தினுடைய தலைவராக இருக்கிற காஸ்ட்ரோ செய்யறாரு. அப்ப அந்த 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 அதற்கு ஒரு சிறப்பு மலர் தயாரிக்கணும்னு விரும்புறாங்க. அந்த சிறப்பு மலர் தயாரிப்பை வந்து ஈழ முரசு பத்திரிகைகிட்ட ஒப்படைக்கிறாங்க. இந்த செய்தி தமிழின தலைவருக்கு தெரியுது, மேதகு அவர்களுக்கு தெரியுது. தெரிஞ்ச உடனே அவர் எல்லாம் கூப்பிட்டு, அப்பப்பா அதெல்லாம் எதுவுமே வேணாம், அது சும்மா ஒரு தனி மனித துதி பாடுறது மாதிரி ஆயிடும், அதெல்லாம் எனக்கெல்லாம் வந்து சிறப்பு மலர்லாம் வெளியிடாதீங்க அப்படின்றார். உடனே காஸ்ட்ரோ அண்ணன் என்ன செய்யறாரு, போய் பேபி அண்ணா, யோகி, பாலகுமாரன் இவங்களெல்லாம் சந்திச்சு பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள்ட்ட எல்லாம் நம்ம வந்து கட்டுரை வாங்கி ஒரு நினைவு மலரை வெளியிடுவது எதற்கு அப்படின்னு கேட்டா, எதிர்கால தலைமுறைக்கு தலைவர் குறித்த பார்வையை உருவாக்கணுங்கிறதுக்காக தான். அதனால இதுக்கு ஒரு அனுமதி வாங்கி கொடுங்கன்னு கேட்கிறாரு. தலைவர்கிட்ட போய் இவங்க 3 பேரும் பேசி அனுமதி கேட்கிறாங்க. அப்போ தலைவர் மறுக்க முடியாம ஒத்துக்கிட்டு என்ன சொல்றாருன்னா, அப்படின்னா ஒண்ணு செய்யுங்க, என்னன்னா யார் யாருகிட்ட கட்டுரை வாங்க போறீங்கன்னு எனக்கு லிஸ்ட் கொடுத்துருங்க, அதுல நான் யார் யாரை டிக் பண்றேனோ அவங்க கிட்ட மட்டும்தான் நீங்க வாங்கணும் அப்படின்னு சொல்றாரு. புரியுதுங்களா? அது மட்டும் இல்லாம அப்படி அந்த கட்டுரைகள்லாம் வாங்கப்பட்ட பிறகு அனைத்து கட்டுரைகளையுமே அவர் படிச்சு அவர் கைப்பட அதுல வரலாற்று பிழைகள் இருக்குதா, ஏதாவது தவறா எழுதப்பட்டிருக்காங்கிறதெல்லாம் பார்த்து திருத்தி அதுக்கப்புறம் தான் அந்த நூல் 2004ல வெளியிடப்பட்டுச்சு. அந்த நூல்ல யாருடைய கட்டுரை எல்லாம் இருக்கு தெரியுமா? ஐயா வைகோ அவர்களுடைய கட்டுரை இருக்கு, மணியரசன் அவர்கள் கட்டுரை இருக்கு, தியாகு அவர்கள் கட்டுரை இருக்கு, பழ நெடுமாறன் அவர்கள், டிராட்ஸ்கி மருது அவர்கள், இன்குலாப் அவர்களோட கட்டுரை இருக்கு. புரியுதுங்களா? அப்துல் ஜாஃபர் அவர்களுடைய கட்டுரை இருக்கு, சீமான் அவர்களுடைய கட்டுரை இருக்கு. யார் யாரு கட்டுரை எல்லாம் இல்ல தெரியுமா?
கி வீரமணி கட்டுற இல்ல, குளத்தூர் மணி கட்டுற இல்ல, கோவை ராமகிருஷ்ணன் கட்டுற இல்ல, விடுதலை ராஜேந்திரன் கட்டுற இல்ல. ஏன் இவங்க எல்லாம் இல்ல? லோகு ஐயப்பன் இல்ல. ஏன்? வன்னியரசு இல்ல. ஏன் ஏன் இவங்க எல்லாம் இல்ல? இவங்க எல்லாம் பெரியாரிஸ்ட். ஏன் வந்து பெரியாரிஸ்ட் யாருமே இல்லையே? ஏன்? இன்னும் சொல்ல போனீங்கன்னா திராவிட சிந்தனையாளர்கள்ல வைகோ அவர்கள் தவிர யாருடைய கட்டுரையும் அதுல இல்ல. இதை சரி பார்த்தது யாரு? தலைவர். இதை யாராற்ற வாங்கணும்னு டிக் பண்ணி கொடுத்தது யாரு? தலைவர். 2003 இருந்து 2004 காலகட்டம் வரைக்கும் இந்த முயற்சியில ஈடுபட்டு தயாரிச்சிருக்காங்க. அதுல அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய கட்டுரை இருக்கு. கட்டுரை மட்டும் இல்ல, நிதர்சனம் ஊடகத்துல காணொலியாவும் எல்லாரும் வாழ்த்து தெரிவிச்சு பேசியிருக்காங்க. அது அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களும் பேசியிருக்காங்க. இன்னைக்கு உட்கார்ந்துகிட்டு சந்தோஷம் மாதிரி ஒரு கூமுட்டை சீமான்னா யாருன்னே தலைவருக்கு தெரியாது. அது அடுத்த கேள்வி எனக்கு இருக்கு. நான் வர்றேன், இல்ல சொல்றேன், நான் இதை ஒட்டி வர்ற கேள்வி சொல்றேன். அப்ப நீங்க பெரியார உள்வாங்கித்தான் வந்து தலைவர் செயல்பட்டார் அப்படின்னா பெரியாரிஸ்டுகளை ஏன் புறக்கணித்தார்? ஆனா திராவிடம் தான், அந்த திராவிட நீங்க சொல்றீங்களா, குளத்தூர் மணி, கோவை ராமகிருஷ்ணன், விடுதலை ராஜேந்திரன், லோகு ஐயப்பன், வன்னியரசு, இவங்கெல்லாம் தான் வந்து உதவி பண்ணாங்க. இவங்களை தாண்டி சீமான் அவர்கள் என்ன பண்ணிட்டாருன்னு கேக்குறாங்க. சீமான் அந்த காலகட்டத்துல உங்களோட இருந்தாரு, சோயோட இருந்தாரு, திருமாவளவன் அவர்களோட இருந்தாரு, புரியுதுங்களா? ராமதாஸ் ஐயா கூட இருந்தாரு. இவங்க எல்லாம் ஈழ பிரச்சனையை பேசினாங்கன்னு தான் அவங்களோட எல்லாம் இருந்தாரு. 2009 நீங்க எல்லாம் யாரும் எதுவும் செய்யலங்கும் போது அன்றைக்கு ராமேஸ்வரத்துல மிக கடுமையாக பேசி கைது செய்யப்பட்டு சிறைக்குள் இருக்கும் போது சிந்திக்கிறாரு. நம்ம தொடர்ந்து ஆண்டாண்டு காலமா இவர்களோடு இருந்து கொண்டிருக்கிறோம். இவர்கள் எல்லாம் ஈழ பிரச்சனைகளுக்காக என்ன வேணாலும் செய்வாங்கன்னு நம்ம நம்பணும் நினைச்சோம். ஆனால் ஐயா பல நெடுமாறன் அவர்கள் எதுவும் செய்யல, அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் எதுவும் செய்யல, ஐயா ராமதாஸ் அவர்கள் எதுவும் செய்யல, சுபவி அவர்கள் எதுவும் செய்யல. இது போல நாம் நம்பி இருந்த யாருமே எதுவுமே செய்யல. அப்படிங்கும் போது அப்ப இதுக்கு மாற்ற வேற என்ன செய்யறது? வைகோ அவர்கள் என்ன பேச்சு பேசியிருக்காங்க ஈழ தமிழர்கள் குறித்து. ஆனால் ஏன் 1.5 லட்சம் தமிழர்கள் கொன்று குவித்த போது ஏன் எதுவும் செய்யல? ஒரு சைக்கிள் டயர் கூட எரியலன்னு சொல்லி கிண்டல் அடிக்கிறான் யாரு? சுப்பிரமணிய சுவாமி. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப இதெல்லாம் தான் வந்து அண்ணன் சீமான் அவர்களை சிறைச்சாலையில் இருக்கிற போது சிந்திக்க வைத்து, சிறையை விட்டு வெளியில வருகிற போது ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு சொல்லி ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து, இயக்கத்தை கட்சியாக மாற்றி வளர்த்தெடுத்து இந்த 15 ஆண்டு காலத்துல இன்னைக்கு வந்து ஒரு பேர் இயக்கமா பெரும் எழுச்சி பெற்ற ஒரு அரசியல் கட்சியா இன்றைக்கு உருவாக்கி வச்சிருக்காரு. லட்சக்கணக்கான இளைஞர்கள் மத்தியில அதாவது தமிழின தலைவர் மேதகு அவர்களை கொண்டுட்டு போய் சேர்த்து இன்னைக்கு அவருடைய பெரும் சக்தியா பெரும் படையா இன்னைக்கு உருவாக்கி இருக்காருங்கிறது உண்மை. ரைட். இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு நான் வர்றேன். இவங்க கூட நின்றுகிட்டு இருந்த சீமான் நின்றுட்டு இருந்தாருன்னு நான் சொல்றேன். இவங்க எல்லாம் உழைத்தார்களே அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஏன் உழைத்தார்கள் மட்டும் இல்ல, சீமான் அவர்களுக்கு அறிமுகப்படுத்தியதும் அறிமுகப்படுத்ததும் இவங்க தான் அப்படி சொல்றாங்க. இல்ல 2003 கேஸ்ட்ரோ அண்ணன் வந்து ஒருங்கிணைச்ச தலைவருடைய 50வது அகவை வாழ்த்து மலர்ல இவரோட கட்டுரை இருக்குன்னா அப்ப யாரு அறிமுகப்படுத்தினது? இல்ல இவங்க சொல்றீங்க, இவங்களுக்கு இல்ல இவங்க சொல்லட்டும் தம்பி, நம்ம அனலைஸ் பண்ணி பார்ப்போம். புரியுதா உங்களுக்கு? சீமான் எதுவுமே தெரியாது. நான் சொல்றேன் கேளுங்க. சீமான் அவர்கள் செல்லுகிற போது தமிழகத்துல குறைஞ்சது ஒரு 500 மேடைகள்ல பேசின, தமிழகம் முழுதும் அறிஞ்ச ஒரு மேடை பேச்சாளர், தமிழகம் முழுதும் அறிஞ்ச ஒரு திரைப்பட இயக்குனர். இதை மறுக்கிறீங்களா? தமிழகம் முழுதும் மூளை முடுக்கெல்லாம் திராவிட கழக மேடைகள்ல, விடுதலை சிறுத்தைகள் மேடைகள்ல, பாமக மேடைகள்ல தொடர்ந்து தமிழகம் முழுதும் பேசி கொண்டு, இன்னும் சொல்ல போனீங்கன்னா முற்போக்கு எழுத்தாளர் சங்க மேடைகள்ல, கலை இலக்கிய பெருமன்ற மேடைகள்ல தமிழ்நாடு முழுதும் பேசினவர். நான் ஊர்ல இருக்கிற போது சீமான் அவர்கள் பட்டுக்கோட்டையில வந்து கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பில் பேசியிருக்காரு, திருத்திரப்பள்ளியிலும் பேசியிருக்காரு. புரியுதா நான் சொல்றது? அப்ப தமிழகம் முழுதும் அறிந்த ஒரு சிறந்த பேச்சாளர்னு பேர் வாங்கின ஒரு ஆளு. புரியுதா உங்களுக்கு? இதை விடுங்க. விடுதலைக்கு அதனுடைய தலைமைக்கு நேரடியாக உதவி செய்தது ஐயா எம்ஜிஆர் அவர்கள். இன்னும் சொல்ல போனா கலைஞர் கருணாநிதி அவர்களினுடைய உதவிய தமிழின தலைவர் புறக்கணிச்சிருக்காரு. இப்படியாப்பட்ட சூழ்நிலையில ஐயா எம்ஜிஆர் அவர்களுக்கு எதிர்நிலையில் இருக்கிற திராவிட சிந்தனையாளர்கள் பதட்டம் அடைஞ்சிட்டாங்க. இதை அப்படியே விட்டுறக்கூடாது, இப்படியே விட்டா நமக்கு எதிராக வந்து இது அமைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி பதறி போய் இவர்களா கையில எடுத்துக்கிட்டு அந்த தமிழர் ஆதரவு நிலைப்பாட்டுல இவங்க எல்லாம் போய் உதவி செஞ்சாங்க, எல்லாம் பண்ணாங்க.
இப்ப நல்லா கவனிங்க. 2009 யுத்தம், ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டது. தலைவர் இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிற கேள்வி எழுந்துச்சு. அது வரைக்கும் சிலிர்த்து கொண்டு நின்ற இந்த திராவிட சக்திகள் தலைவர் இல்ல அப்படிங்கிறது மாதிரியான ஒரு சூழல் உருவானதுக்கு அப்புறம் மௌனிக்கப்பட்டது ஆயுதங்கள் மட்டும் அல்ல, தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த வாடகை வாய்களும் தான். அதன் பிறகு யார் பேசுனது? தமிழ்நாட்டு மேடையில யார் ஏறி பிரச்சனையை பேசுனது? சொல்லுங்க பாப்பா. யாரு மாவீரர் நாள் நிகழ்வை தலைவர் உயிரோடு இருக்கும் போது நிகழ்த்தியது போல யார் நிகழ்த்தியது? மதிப்புக்குரிய அண்ணன் குளத்தூர் மணி அவர்கள் சொன்னாங்க, கடந்த சட்டமன்ற தேர்தலில் இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்கு திமுக துரோகம் செஞ்சது தமிழர்களுக்கு என்று சொல்லிக்கொண்டே இருக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்போ தலைவர் இருக்கிற காலகட்டங்களில் அவருக்கு ஆதரவு நிலைப்பாட்டில் பேசி ஒரு திராவிட ஆதரவை உருவாக்கியவர்கள் தலைவர் இல்லை என்று ஒரு நிலை உருவான போது அப்படியே எல்லாரும் பின்தங்கி அமுங்கி போய்விட்டார்கள். புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு அவங்க யாரும் பிரச்சனையை கையில் எடுக்கிறதுக்கு அவங்க யாரும் தயார் கிடையாது. வைகோ ஐயா பாத்தீங்கன்னா இதுக்கு முந்தின வருஷம் கடல் கரையில போய் தண்ணி அள்ளி இப்படி ஊத்தி தனி ஒன்றே தீர்வு அப்படின்னு பேசிட்டு அதோட அவரோட மாவீரர் நிகழ்வை முடிச்சிட்டாரு. இந்த வருஷம் அவருடைய அலுவலகத்துல உட்கார்ந்து மாவீரர் நாள் நிகழ்வை அவர் முடிச்சிட்டாரு. புரியுதா உங்களுக்கு? அப்போ இதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கிறணும், சதை இருக்கிற பக்கம் தான் கத்தி போகும். அப்ப சதை இல்லாத போது கத்தி அந்த பக்கம் போகாது. இல்ல அவங்க இன்னொரு முக்கியமா என்ன சொல்றாங்கன்னா, இத்தனை 2009க்கு முன்பு வரை சீமான் அவர்கள் தலைவர் சந்திச்சு இதெல்லாம் பேசல, கட்சி ஆரம்பிச்சதுக்கு பிறகு தொடர்ந்து ஒரு பொய்யா சொல்லிட்டு வராரு, எங்களுக்கு அதை பார்த்துட்டு எங்களால ஜீரணிக்க முடியல, அதனாலதான் இப்ப பேசுறோம் அப்படிங்கிறாங்க. அது இத்தனை வருஷமா 15 வருஷமா பேசாம மணியா இருக்கட்டும், நான் அவங்களெல்லாம் பார்த்துதான் கேட்கிறேன். நேர்மையாளர்களே நாங்கள் உங்களை மதிக்கிறோம், உண்மையாளர்களே நாங்கள் உங்களை மதிக்கிறோம். 15 வருஷமா என்ன செஞ்சுட்டு இருந்தீங்க? 15 வருஷம் பேசிட்டு இருக்காருலங்க. 15 வருஷமா விட்டு இப்ப ஈவேராவை நாம் தமிழர் கட்சி ஏறி அடிக்கிற போது ஈவேராவினுடைய உண்மை முகத்தை நாங்கள் மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுகிற போது நீங்க இல்ல இவர் பொய்யா பேசுறாரு, இவர் இத்தனை 15 வருஷமா என்னையா பண்ணிட்டு இருந்தீங்க? என்னைக்கே அவன் முத நாள் பொய் பேசுறானோ அன்றைக்கே எழுந்து கூவி இருக்கணுமா இல்லையா? அன்னைக்கே எழுந்து இவன் பொய்யன் அப்படின்னு சொல்லி இருக்கணுமா இல்லையா? 15 வருஷமா இவர் பேசின பொய்க்கு துணை போனீங்களா நீங்க? இப்படி சொல்றதுக்கு உங்களுக்கு வருத்தம் அளிக்கலையா? இப்படி சொல்றது நம்ம செஞ்ச அயோக்கியத்தனம், நம்ம செஞ்ச தவறு அப்படிங்கிற குற்ற உணர்ச்சி உங்களுக்கு வரலையா? 15 ஆண்டு காலம் என்ன செஞ்சீங்க? தூங்கிட்டு இருந்தீங்களா? 15 வருஷமா சீமானவர்கள் மேடையா பேசின போது எங்க போயிருந்தீங்க? நான் கேட்கிறேன். இப்ப ஈவேராவை அவர் ஏறி அடிக்கிற போது சீமானை எப்படி அடிக்கிறதுன்னு தெரியாம சீமானை எப்படி வீழ்த்தணும் அப்படின்னு முடிவு பண்ணி திட்டம் போட்டு சீமான் பொய்யா பேசுகிறார், சீமான் தலைவரை சந்திக்கவே இல்லை, இந்த போட்டோ மாஃபிங் செஞ்ச போட்டோ, இவர் தப்பான தலைவருக்கு இவரை யாருன்னே தெரியாது, இவர் இடத்துக்கே போகல, இவர் தலைவரையே சந்திக்கல, இது மாதிரியான குற்றச்சாட்டுகளை எப்ப வச்சீங்க? இல்ல திராவிட இயக்கங்களை வச்சது ஓகே, ஆனா போன தமிழர்கள் இருக்கட்டும், இப்போ கஜன் ஒருத்தர் பேசுறாரு, அமர்தாசன் ஒருத்தர் பேசுறாரு, இப்ப ஒளிப்பதிவாளர் சந்தோஷன் பேசுறாரு, இவங்கெல்லாம் ஏன் பேசணும்? கஜன் 80களிலேயே விடுதலை அமைப்பிலிருந்து துரத்தப்பட்ட ஒருத்தர், புரியுதுங்களா? அதே மாதிரி எல்லாருமே அமைப்புக்கு நேர் எதிரானவர்கள் இவங்கெல்லாம். அமர்தாஸ் எல்லாமே இவங்கெல்லாம் யாரும் ஆதரவாளர்களும் கிடையாது, ஆதரித்தவர்களும் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி சந்தோஷ் பாத்தீங்கன்னா அவர் ஒரு ஆரிய பிராமணர், அவர் என்றைக்குமே தமிழ் இனத்துக்கு எதிரான ஒரு ஆளு. இவர் தமிழர் போல் நடித்து அங்கிருந்து வந்த போது அவரிடம் கொடுக்கப்பட்ட ஆவணங்களை எல்லாம் வைத்து இன்றைக்கு கனடா நாட்டில் தன் குடும்பத்தோடு தான் ஒரு தமிழர்னு பொய் சொல்லி குடியேறி இருக்கக்கூடிய ஒரு ஆளு சந்தோஷ். சந்தோஷ் பொய் சொல்லிட்டு அங்க போனவர், அவர் கேமராமேன் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? அவருக்கு கேமரா குறித்த எந்த அறிவும் கிடையாது. ஆனா நான் ஒளிப்பதிவாளர்ங்கிறத விட நான் தான் படத்தையே டைரக்ட் பண்ணுங்கிற அளவுக்கு சொல்றாரு. அதுதான் சொல்றேன். அதெல்லாம் நந்து அப்படின்னு அந்த படத்துக்கு இயக்குனர் இருக்காருல்ல, அவர்கிட்ட சொல்லுங்க. முருகன், அதாவது மின்னல் முருகன் அப்படின்னு ஒருத்தர் ஃபைட் மாஸ்டர் கூட இருந்தாரு, அவர்கிட்ட சொல்லுங்க. இந்த நிதர்சனம் ஊடகத்தினுடைய பொறுப்பாளர்கள் எல்லாம் அந்த 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 படப்பிடிப்பு தளத்தில் நின்றவர்கள் எல்லாம் உயிரோடு இருக்கிறார்கள், அவர்கள்ட்ட சொல்லுங்க பாப்போம். அவங்க எல்லாம் இன்னைக்கு பல்வேறு நாடுகள்ல
அமைதியா தங்களுடைய வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிறதுனால பேசாம இருக்காங்க. நம்ம கிட்ட வந்து அழைப்பெடுத்து பேசுறாங்க. அண்ணா இப்படிதான் நடந்துச்சு, இந்த சந்தோஷுக்கு ஒன்றும் தெரியாது. சந்தோஷ் வந்து இறங்கின உடனே முதல் நாள் படப்பிடிப்புல இந்த கேமராவை பார்த்த உடனே ஆட்டம் கண்டாப்ல, அந்த கேமராவை பத்தி எதுவுமே தெரியாது. ஆனால் அமைப்பு என்ன செஞ்சிருக்கு, தலைவர் மேதகு என்ன செஞ்சாருன்னா, லெப்டினன்ட் கேர்னல் நவநீதனையும் லெப்டினன்ட் கேர்னல் நிலவனையும் அண்ணன் தவமன்னனையும் எங்க மலேசியாவுக்கு அனுப்பி இந்த கேமராவை எப்படி கையாளணும், இந்த கேமராவின் நுட்பங்கள் என்னங்கிறத அவர் டீட்டெயிலா வந்து அவர்களுக்கு பயிற்றுவித்து படிக்க வச்சு இங்க கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க. அவங்கதான் உண்மையாகவே மிக சரியான கேமராமேன்கள். புரியுதா உங்களுக்கு? இவருக்கு அந்த கேமராவை பத்தி எதுவுமே தெரியாது. இதெல்லாம் பொய்யாமா? சொல்லுங்க பாப்பா. இந்த படத்தை எடிட் பண்ண கோமகனோட நீங்க பேசுறீங்களா? யாரு வந்து படம் வந்து செஞ்சதுன்னு உயிரோட இருக்கக்கூடிய தம்பிகள் இருக்காங்க, அவங்களோட விவாதிக்கிறதுக்கு நீங்க தயாரா? அதனால சும்மா வந்து கூப்பிட்டு காசு கொடுத்து உங்களை பேச வைக்கிறாங்கிறதுக்காக பேசி தேவையில்லாம பல விஷயங்கள் வெளியில வந்து நீங்க அவமானப்பட்டு உங்களுக்கு இருத்தலே கேள்வி ஆயிரும். நீ கனடாவில் வாழ்றதே பிரச்சனை ஆயிரும். அது அந்த நிலைக்கு நீங்க போக வேணாம்னு நினைக்கிறோம். சந்தோஷ் என்ன சொல்றாருன்னா, அதாவது அங்க வந்ததுல யாரையுமே தெரியாது, என்னை மட்டும் தான் தெரியும், வந்து யாரையுமே தெரியாது, அவரை மட்டும் தான் தெரியும், அவரை மட்டும் தான் தெரியும். அதுதான் சீமான் அவர்கள் யாருன்னு, அவர் வந்து ஒரு தோல்வி படை இயக்குனர், அவரை எப்படி விடுதலை தெரியும்? ஒரு நிமிஷம் அதான் சொல்றேங்க. இது எல்லாமே எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமானங்கிறதுக்கு நான் வந்து முதல்ல ஒரு உதாரணம் சொல்லிட்டீங்க. ஆனா இன்னொரு உதாரணம் சொல்றேன். 2006 வாக்குல ஐயா மதிப்புக்குரிய இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள் போயிட்டு வந்தாங்க. போயிட்டு வந்து அந்த காலகட்டத்திலேயே ஒரு நேர்காணல் கொடுத்துருக்காங்க. அப்ப சீமான் கட்சி ஆரம்பிக்கல. சீமான் வந்து பிரபலமான ஒரு ஆளா வந்து இங்க வந்து இல்ல, தமிழர் பிரச்சனையில இல்ல, சாதாரண ஆளா இருக்காரு. அந்த நேரத்துல அவர் பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்றாருன்னா, என்ன வந்து திடீர்னு அவர்கள் கேட்டாங்க, இந்த மாதிரி சீமான்னு ஒரு தம்பி இருக்காரு, அவரை தெரியுமான்னு கேட்டாங்க. நான் சிரிச்சுக்கிட்டே ஆமா நம்ம பையன் தான் சொல்லுங்க அப்படின்னு நான் சொன்னேன். உடனே பொட்டு அம்மான் வந்து செல்போன்ல இருந்து 2-3 கிளிப்பிங்ஸ் எடுத்து காட்டினாரு. அதெல்லாம் எனக்கு காட்டுறாரு. இவன் ரொம்ப ஆவேசமா பேசுறது மாதிரியான ஒரு பேச்சு, பிரச்சனை குறித்து அவன் பேசுற பேச்சை 2-3 காட்டினாரு. காட்டிட்டு எங்கள் பிரச்சனையை நல்லா உள் வாங்கியிருக்காரு, மிக சரியா வந்து கதைக்கிறாரு, இந்த தம்பியை நான் சந்திக்கணும் ஐயா அப்படின்னு என்கிட்ட சொன்னாரு. நம்ம பையன் தான், நான் அதுக்கான ஏற்பாடுகளை பண்றேன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருக்காரு. இது சந்தோஷத்துக்கு தெரியுமா? இப்ப 2 உதாரணம் நான் சொல்லியிருக்கேன். புரியுதானா உங்களுக்கு? அப்போ ஒரு திரைப்படம் ஒண்ணு ஆரம்பிக்க போறோம். அப்புறம் தம்பி படத்தை தலைவர் பார்க்கிறார். பார்த்துட்டு ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படிங்கிறார். அப்ப சொல்றாங்க, அண்ணா இந்த படத்துக்கு தம்பின்னு பேரு உங்க பேரை தான் வச்சிருக்காரு, அவரோட இன்னொரு பேரு தம்பி. அந்த தம்பிங்கிற பேரை வச்சதே உங்களுக்காக தான் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு படம் ஒண்ணு செய்ய போறோம் அப்படின்னு சொன்ன போது அதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் அந்த நிதர்சனம் ஊடகம் வாயிலாக சேரலாதன் ஐயா வந்து அந்த ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சு முடிச்ச உடனே யாரை வைத்து அந்த திரைப்படத்தை தொடங்குவது அப்படிங்கும் போது தலைவர் சொல்றாரு, சீமானை கூப்பிடுங்க அப்படின்னு. புரியுதுங்களா உங்களுக்கு? அதன் பிறகு யார் மூலமா சீமானை கூப்பிட முடியும், யாரை தொடர்பு கொண்டு பேச முடியும் அப்படிங்கிறதெல்லாம் பேசி சீமானை அழைச்சிக்கிட்டு போறாங்க. போய் படப்பிடிப்பை தொடங்கி வச்சிடறாரு. தொடங்கி வச்சதுக்கு அப்புறமா படப்பிடிப்புக்கு வந்து அண்ணன் புகழேந்தி அவர்கள், பாலகுமாரன் அவர்கள், இப்படி முக்கியமான ஆட்கள்லாம் வர்றாங்க. அது வந்து சமாதான காலகட்டம் கிடையாது, யுத்த காலகட்டம். அந்த மாதிரியான ஒரு நேரத்துல இவர் கூட்டிட்டு போகப்பட்ட அந்த படப்பிடிப்பு தொடங்கி வைக்கப்பட்ட பிறகு அவரை கூட்டிட்டு போயிடுறாங்க. புரியுதுங்களா? இப்ப நான் சொல்ற லாஜிக்க பாருங்க. சந்தோஷ் யாரு? ஒளிப்பதிவாளர். படப்பிடிப்பு வேலையில இருக்கணும். படப்பிடிப்பு கிளிநொச்சியில நடந்துச்சு, அதுக்கப்புறம் முல்லைத்தீவுல நடந்துச்சு. இவர் படப்பிடிப்பு தளத்துல இருப்பாரா, சீமான் எங்கெங்க போனாரு, யார பார்த்தாரு, என்னென்ன நடந்துச்சு சீமானுக்கு அப்படிங்கறதெல்லாம் போய் கவனிப்பாரா? என்ன நடந்திருக்கணும்? இவர் படப்பிடிப்பு தளத்துல தானே இருக்கணும். அப்படின்னா சீமான் தலைவரை சந்திச்சாரா இல்லையா, சீமான் என்ன சாப்பிட்டாரு, சீமான் எந்தெந்த இடங்களுக்கு எல்லாம் போனாரு, இதெல்லாம் பத்தி சந்தோஷ்க்கு எப்படி தெரியும்? இந்த லாஜிக்கா நீங்க யோசிச்சு பாருங்களேன். அப்ப எவ்வளவு பெரிய பொய்ய, எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான பொய்ய வந்து நீ வந்து சொல்லிட்டு இருக்க மீடியால உட்காந்து. எதிர்காலம் காரி துப்பாதா? இப்ப உலகம் பூரா இருக்கக்கூடிய தமிழர்கள் காரி துப்புறாங்களா இல்லையா உன் மூஞ்சில? உனக்கு எப்படியா தெரியும்? நீ படப்பிடிப்பு வேலைக்கு போனியா, சீமான் கூட சுத்துறதுக்கு போனியா? 22 நாட்கள் சீமான் அவர்கள் இருந்திருக்காங்க. அங்கே நடவடிக்கைகள் அனைத்தும் அவருக்கு காட்டப்பட்டிருக்கு. பல்வேறு இடங்களுக்கு அவரை கூட்டிட்டு போயிருக்காங்க. பல முகாம்களுக்கு அவர் போயிருக்காரு. புரியுதுங்களா? தவம் அறிவு கூடம்,
நீங்க கேள்விப்பட்டீங்களான்னு தெரியாது. தவம் அறிவு கூடங்கிறது கை கால் இழந்தவர்கள் போரில் பாதிக்கப்பட்டவர்களை வச்சு பாதுகாக்கிற இடம் வந்து தவம் அறிவு கூடம். அந்த இடத்துக்கு தலைவர் ஒரு வாரத்துக்கு 2 தடவை 3 தடவை போகக்கூடிய ஒரு இடம். அதே மாதிரி அந்நியர் மதிவதனி அவர்கள் அடிக்கடி போய் அவர்களை பார்த்து ஆறுதல் சொல்லக்கூடிய ஒரு இடம். தங்கை துவாரகா தனக்கு ஓய்வுன்னு ஒண்ணு கிடைச்சா அவ விரும்பி போய் இருக்கிற இடம் தவம் அறிவு கூடம். அப்படியான அந்த இடத்துக்கு சீமானண்ண வர போறாங்கன்னு அறிவிக்கிறாங்க. சீமானண்ண அந்த அவங்களுக்கு எல்லாம் சொல்றாங்க, தம்பி படத்தின் டைரக்டர் வர போறாரு, நீங்க எல்லாம் பாத்தீங்களே தம்பி படம், அந்த படத்தோட டைரக்டர் வர்றாரு அப்படின்னு சொன்னதும் இவங்க எல்லாம் ஆவலா எல்லாரும் இருக்காங்க. அந்த தவம் அறிவு கூடத்துல இருக்கவங்க எப்பவும் அண்ணன் பொட்டு அம்மான வந்தா எவ்வளவு பாதுகாப்பா அவரை கூட்டிட்டு வருவாங்களோ, அந்த 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 புலி படை சூழ எப்படி ஒருத்தர் கூட்டிட்டு வருவாங்களோ பாதுகாப்பா, அது போல இவரை பாதுகாப்பா கூட்டிட்டு வர்றாங்க அப்படின்னு ஒருத்தர் பதிவு செய்யறாரு. பாதுகாப்பா கூட்டிட்டு வரதை நான் என் கண்களால் அப்படியே பார்த்தேன். கூட்டிட்டு வந்து எங்களுக்கு முன்னாடி எல்லாம் உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்ச உடனே இவரை பற்றி தெரிந்து கொள்வதற்கு ஒரு நேர்காணல், நீங்க யாரு, நீங்க என்னென்ன படம் எடுத்திருக்கிறீங்க, நீங்க எந்த ஊரு, அப்படி இப்படின்னு அவரை நேர்காணல் செய்யறதுக்கு ஒருத்தர் உட்கார வச்சு அவரை பேச வைக்கிறாங்க. அது எல்லாரும் முன்னாடி உட்கார்ந்துருக்காங்க. அப்படி அவரை நேர்காணல் செஞ்சவருக்கு 2 கண்ணு இல்லையா. சீமான அப்படி தடவி பார்த்தாராம். அப்படி யுத்தத்துல 2 கண்ணும் போயிடுச்சு அவருக்கு. இதெல்லாம் வந்து சீமான் அழுதுட்டாராம் சீமான். அதுக்கப்புறம் இன்னொரு தங்கை யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு அவளுக்கு கை காலெல்லாம் இயங்காத ஒரு தங்கை சொல்லியிருக்கா, அண்ணா உங்க படம் பாஞ்சாலங்குறிச்சி படம், அதுல வர்ற அந்த பாட்டு உதட்டோரம், அந்த பாட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்ண்ணா, உங்களுக்கு அந்த பாட்டு தெரியுமாண்ணா அப்படின்னா. தெரியும் தங்கச்சி, தெரிஞ்ச ஒரு 4 வரி பாடுங்கண்ணா அப்படி 4 வரி பாடியிருக்காரு. இதெல்லாம் சந்தோஷுக்கு தெரியுமா? இல்ல அவர் என்ன சொல்றாருன்னா ஹாலுசினேஷன்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு. அதாவது இதெல்லாம் வந்து மற்றவருக்கு நடந்தது, தனக்கு நடந்த மாதிரி சொல்றாரு அப்படிங்கிறாரு. யாரு? சந்தோஷ். அதை தாங்க நான் சொல்றேன், இதெல்லாம் மற்றவர்களுக்கு நடந்தது இவருக்கு எப்படி தெரிஞ்சதுங்கிறேன். சந்தோஷ் இது இப்ப நான் சொல்றதெல்லாம் அந்த தவம் அறிவு கூடத்துல இருக்கிறவங்க சொன்னதை நான் சொல்றேன். தவம் அறிவு கூடம் இருக்குல்ல, அங்க நடந்ததை நான் சொல்றேன். நேரடி சாட்சிகள். நேரடி சாட்சிகளா எனக்கு சொன்னதை சொல்றேன். நேற்று நான் சென்னையில் நான் அங்கிருந்து அந்த தவம் அறிவு கூடத்தில் இருந்த ஒருத்தரோடு நான் பேசினதை நான் சொல்றேன். அலைபேசியில எனக்கு அழைப்படுத்து, அண்ணா அண்ணன் சீமான் அவர்கள் எங்களுடைய தவம் அறிவு கூடத்துக்கு வந்தது உண்மை, அங்க எங்களெல்லாம் பார்த்து அவர் கண்கணங்கினது உண்மை, அவரை ஒருத்தர் நேர்காணல் செய்கிற போது சீமான் உங்களை நான் நீங்க எப்படி இருக்கேன்னு பார்த்துக்கட்டுமா அப்படின்னு சொல்லி தடவி பார்த்தது உண்மை, அப்போ அவரை கலங்கி அழுதது உண்மை. இப்படியெல்லாம் வந்து சொல்றாங்க. நமக்கே வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரு திரைப்படத்தினுடைய காட்சி போல இருக்கு. இல்ல இப்ப இந்த நிகழ்வுலாம் பார்க்கும்போது என்னன்னா ப்ரூஃப் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு நாம் தமிழர் அது எங்களுக்கு அவசியம் இல்ல இருக்கும்போது நீங்க அந்த ஆதாரங்களை வெளியிட்டா நாம் தமிழர் கட்சியை தடை பண்றதுக்கு ஒரு வாய்ப்பா அமையும்ல. இப்ப வருண் கூட வந்து வட இந்தியாவில போய் பேசிட்டு வந்தார்ல ஐபிஎஸ் வருண். ஆமாங்க தம்பி, அதை அவங்களை செய்ய சொல்லுங்க. ஆதாரம் என்கிட்ட இருக்குன்னு சொல்றாருல சந்தோஷ், அந்த ஆதாரங்களை வெளியிட்டு நாம் தமிழர் கட்சியை தடை பண்ண சொல்லுங்க. இல்ல அந்த கட்டத்துக்கு போறதுக்கு தான் முயற்சி பண்றாங்க. பண்ணட்டும். அது நாங்க என்ன செய்ய முடியும்? we are innocent peoples. ஒரு படம் கூட அண்ணன்கிட்ட கிடையாது. அண்ணன் வந்து போகவே இல்லை, புரியுதுங்களா? அவர் தலைவரை சந்திக்கவே இல்லை. ஆமா, நீங்க எல்லாம் சொல்றீங்க அவர் போனாரு, எங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல. உங்கள்கிட்ட இருக்கிற ஆதாரத்தை வெளியிடுங்க. 100கணக்கான போட்டோக்கள் இருக்கு, 100கணக்கான வீடியோ இருக்கு, அது எல்லாமே வந்து யாரோ ஒருத்தட்ட இருக்கு. அது சந்தோஷ் சொல்றாரு என்கிட்ட தான் இருக்குன்னு, வெளியிடுங்க. ஒரு செய்தி ஒன்று வந்துச்சு, சந்தோஷ் வந்து நான் நேருக்கு நேரம் விவாதிக்க தயாரினாரு. அது சொல்லி முடிச்சு அந்த செய்தி ஈரோடு கிழக்குக்கு போன உடனே அண்ணன் அறிக்கை விட்டாரு நானும் தயார் அப்படின்னு. அதுக்கப்புறமா ஒரு செய்தி வருது சந்தோஷ் மறுத்துட்டாரு அப்படின்னு. அது எப்படி? ஏன் மறுத்தீங்க? சந்திக்க வேண்டியதான நேருக்கு நேரா? தம்பி, நீங்க தம்பி திரைப்படம் தமிழ்நாட்டுல வெற்றி படமா தோல்வி படமா? வெற்றி படம். இவன் தோல்வி படம்ங்கிறான். சந்தோஷ் வந்து சீமானுக்கு முன்னாடி எப்படி நிப்பாரு சொல்லுங்க பாப்போம். வரிசையா தமிழ் சினிமால படம் செய்து கொண்டிருந்த ஒரு டைரக்டர், அவருக்கு முன்னாடி நீங்க எப்படி இருப்பீங்க? பாஞ்சாலங்குறிச்சி வெற்றி படமா தோல்வி படமா? வெற்றி படம். பாஞ்சாலங்குறிச்சி வெற்றி அடைஞ்சதுனாலதான் அடுத்தடுத்த வாய்ப்புகள் அவருக்கு வந்து கிடைக்குது. அப்ப நீங்க வந்து பாரதி ராஜாவுக்கு கதை வசனம் எழுதின ஒரு ஆளு பசும்பொன் படத்துக்கு, வீரநடைக்கு கதை வசனம் எழுதின ஒரு ஆளு சத்யராஜ் படத்துக்கு, புரியுதா உங்களுக்கு? மணிவண்ணன் அவர்களோடு தொடர்ச்சியா பணி செஞ்ச ஒரு ஆளு, அவரை வந்து நீங்க இவ்வளவு குறைச்சு மதிப்பிடுறது எப்படி சரியா இருக்க முடியும்? நான் கேட்கிறேன். அதனால சந்தோஷுக்கு எந்த தகுதியும் அடிப்படையும் கிடையாதுங்க. இந்த திராவிட கும்பலுக்கு ஈவேரா அவர்களை ஏறி அடிப்பதை மறுக்க முடியல.
எப்படி எதிர்கொள்றதுன்னு தெரியல. 100 இடத்துல வழக்கு தொடுத்தாங்க, அதையும் அவன் தைரியமா எதிர்கொள்றான். நாங்க முற்றுகை போராட்டம் நடத்துறேன்னு சொல்லி கூலிக்கு ஆள் கொண்டு வந்து அந்த கூட்டம் காட்டுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. கூடுனதே 50, 500, 600 பேருங்க. அதுல 300, 400 பேர் கூலிக்கு வந்தவங்க. அப்ப இங்க ஈவேரா கும்பல் எவ்வளவு இருக்குன்னு நீங்க பாத்துக்குங்க. ஊருக்கு 10 பேர் இருக்காங்க. புரியுதா நான் சொல்றது? அதனால இந்த மிரட்டல் உருட்டல் எல்லாம் விட்டுட்டு ஒரு உண்மையை நீங்க புரிஞ்சுக்குங்க. இங்க ஒரு கருத்தியல் மாற்றம் உருவாகுது. 50 ஆண்டுகளுக்கு மேல ஒரு கருத்தியல் ஒரு நிலப்பரப்பில் நிலை கொள்ளாது. அப்ப இங்க நீங்க முன் வச்ச திராவிட அரசியல் கொள்கை என்பது ஒரு ஏமாற்று கொள்கை, ஒரு ஏமாற்று அரசியல். இந்த திராவிட அரசியல் என்பது ஏமாற்று அரசியல். ஒரு மாற்று அரசியலை நாங்கள் முன்வைக்கிறோம். ஈரோடு கிழக்கிலே நாங்கள் என்ன செய்யறோம்? இந்த மக்களை பார்த்து நாங்க என்ன கேட்கிறோம்? ஏமாற்று அரசியலுக்கு நீங்க வாக்களிக்க போறீங்களா? மாற்று அரசியலை முன்வைக்கிற நாம் தமிழர் கட்சிக்கு நீங்க வாக்களிக்க போறீங்களா? ஏமாற்று அரசியல்னா எப்படி? EVKS இளங்கோவன் அவர்கள் போட்டியிட்ட போது நீங்க வாக்களிச்சீங்கல்ல, இந்த மக்களுடைய பிரச்சனைக்காக வந்து நின்னு ஏதேனும் ஒரு பிரச்சனையை அவர் தீர்த்திருக்காரா? மக்களே நீங்க சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி இதே சந்திரகுமார் அவர்கள் விஜயகாந்த் அவர்களோடு நின்னு போட்டியிட்டு வெற்றி அடைஞ்சாரு. நீங்க தான் ஓட்டு போட்டீங்கல்ல, ஜெயிச்சாருல்ல. அவர் என்ன செஞ்சாரு? விஜயகாந்துக்கே துரோகம் செஞ்சுட்டு போனாரு. திமுகவுக்கு போனாரு. அதுக்கு சரி, திமுகவுக்கு போனாரு, ஆனாலும் அவர் எம்எல்ஏ தானே. அவர் வந்து இந்த மக்களுக்கு ஏதாவது நல்லது செஞ்சாரா? செய்யல. அப்ப இந்த மக்களுக்கு நல்லது செய்யாத, இந்த மக்களுக்கு பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து, இந்த மக்களுக்கு பணம் கொடுத்து ஜனநாயகத்தை படுகொலை செய்கிற திமுகவுக்கு திரும்பவும் நீங்க வாக்களிக்க போறீங்களா? மக்களுடைய பிரச்சனைய இருக்கிற இந்த ஓராண்டுல என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் தீர்த்து வச்சிருவேன் அப்படின்னு களத்துல நிக்கிற நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் சீதாலட்சுமிக்கு உங்களுடைய வாக்கை கொடுக்க போறீங்களா? உங்களுக்கு உண்மையாகவே மாற்று அரசியல் வேணும் அப்படின்னா அந்த மாற்று அரசியல் கருத்துக்களை முன்வைப்பது அண்ணன் செந்தமிழன் சீமான் தான். அப்ப மைக் சின்னத்துக்கு தான் நீங்க வாக்கு அளிக்கணும். இதைத்தான் நாங்கள் இன்றைக்கு தேர்தல் களத்திலையும் முன் வைக்கிறோம். அதைத்தான் இன்னைக்கு இந்த திராவிட சக்திகள் முன்னாவும் வைக்கிறோம். 60 வருஷமா நீங்க தானே இங்க ஆட்சி அதிகாரத்துல இருக்கீங்க. 60 ஆண்டுகளுக்கு மேலாக இங்க திராவிட சிந்தனை இருந்துகிட்டு தானே இருக்கு. சாதியை ஒழிச்சிட்டீங்களா? எல்லாருக்கும் கல்வி கொடுத்துட்டீங்களா? தாழ்த்தப்பட்ட மக்களை கோயிலுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டீங்களா? சொல்லுங்க பாப்பா. கள்ளச்சாராயத்தை வந்து ஒழிச்சிட்டீங்களா? பாலியல், பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டீங்களா? என்ன செஞ்சீங்க இந்த 60 ஆண்டு காலத்துல? மாத்தி மாத்தி ஆட்சி செஞ்சீங்களா? என்ன செஞ்சீங்க? தமிழ் மொழியை வளர்த்து எடுத்துட்டீங்களா? சொல்லுங்க பாப்போம். அப்ப எதையுமே நீங்க செய்யல. ஒன்னதான் செய்றீங்க. பொய்யான வாக்குறுதிகளை கொடுக்குறீங்க, இலவச திட்டங்களை அறிவிக்கிறீங்க, இந்த மக்களை வறுமையில திரும்ப திரும்ப தள்ளுறீங்க. அதாவது இலவசங்களுக்கு கையேந்திரவர்களா இந்த மக்களை மாத்துறீங்க. இது தவிர நீங்க இந்த 60 ஆண்டு காலத்துல நீங்கள் செய்தது என்ன? இதைத்தான் நாங்கள் வந்து கேட்கிறோம். தற்சார்பு பொருளாதாரத்தை முன்னெடுத்து நீங்க வந்து சொல்றாங்க. ஒரு தஞ்சை மாவட்டத்துல இருந்து ஒரு விவசாயி சொல்றாரு, நான் வந்து 15 ஏக்கர் நிலத்தை விவசாயம் பண்ணிட்டு நெல்லை அறுத்து அந்த நெல்லை வந்து நான் வந்து விலைக்கு போட முடியாம நான் வச்சுக்கிட்டு மழை பெஞ்சிருமோ கொன்றுமோன்னு நான் வந்து களத்திலேயே மூட்டையில அடுக்கி வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன். அந்த நெல்லை என்னால் வந்து விற்பனை செய்ய முடியல, அரசாங்கம் சுத்தமா கண்டுக்கவே மாட்டேங்குது அப்படின்னு வந்து வருத்தப்படுறாரு. அப்போ விவசாயிகள் குறித்து உங்களுக்கு கவலை கிடையாது. உங்களுக்கு அதானி குறித்து கவலை, அம்பானி குறித்து கவலை. இந்த நிலப்பரப்பினுடைய மண்வளம் யாரால் கொள்ளையடிக்கப்படுது? யாருக்காக கொள்ளையடிக்கப்படுது? மழை வளங்கள் யாரால் கொள்ளையடிக்கப்படுது? யாருக்காக கொள்ளையடிக்கப்படுது? இதையெல்லாம் நாங்க சொல்லுகிற போது இங்க இருக்கக்கூடிய இந்த திராவிடம் என்கிற சிந்தனையை வீழ்த்த வேண்டிய தேவை எங்களுக்கு ஏற்படுது. திராவிட சிந்தனையின் ஆணி வேறு எதுன்னு பார்க்கும்போது ஈவேரா. அப்ப ஈவேரா என்கிற அந்த ஆணி வேரை வெட்டி விடாமல் திராவிடத்தை அழிக்க முடியாது என்பதால் தான் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் அந்த வேரை வெட்டணுங்கிற முயற்சியில இறங்கி அந்த வேரை வெட்டி இருக்கிறார். இன்றைக்கு இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை எங்களுக்கு ஆசை. மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.